ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எப்பல்லாம் டீ கடையை கிராஸ் பண்றேனோ அப்பல்லாம் அதை வாங்காம வரவே மாட்டேன். இந்த மெத்தட்ல ஒரு தடவை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அந்த கூடவே கொஞ்சமா பட்டாணி சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க அதை தனியா மசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில ஆயில் ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு, நம்ம மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைம் ஜூஸ் கொஞ்சமா ஆட் பண்ணி இதை தனியா வச்சுக்கலாம். நான் ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதுல ஒரு சைடு இதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்லா டிப் ஆனதுக்கு அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிட்டு 2ஆ கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்பைசஸ் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. இதை 2ஆ கட் பண்ணிட்டு தனியா அதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பக்கோடாக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாம கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காவே கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவில் பிரெட் ஸ்லைஸை நல்லா டிப் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கடாய் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 1-2 பீஸ் சேர்த்துவே போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் விட்டு ஸ்நாக்ஸ் கேட்டுட்டு வர குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.